வணக்கம். அந்தியூர் பிளாக். இன்றைக்கி நாங்கள் சக்தி சுகர் லிமிட்டருக்கு போயிருந்தோம். இந்த சக்தி சுகர் லிமிட்டட் 1964 ஆரம்பித்தாங்க. இதோட க்ரஷிங் கெப்பாசிட்டி, அதாவது கரும்புலேருந்து எவ்வளோ சக்கை பிரிக்கப்படுது அப்படின்ற அந்த அளவு எவ்வளோனா 9000 TCD. இதில் மொத்தம் 3 யூனிட் இருக்குது. சக்தி சுகர் மில்லை பற்றி சீனியர் மேனேஜர் R&D டிபார்ட்மெண்ட் திரு ஸ்ரீதர் எங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதாவது விவசாயிகள் அதிகமாக கோ 86032 இந்த வெரைட்டியை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு எங்ககிட்ட சொன்னார். இந்த சுகர் மில்லில் மொத்தம் 3 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட் என்னென்னா கேன் டிபார்ட்மெண்ட், அதாவது இந்த கரும்பு விவசாயிகிட்டேருந்து வாங்கி அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே கொண்டு வர்றது, இது இந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலை. அடுத்து ப்ராசஸிங் யூனிட், அதாவது இந்த கரும்பு எடுத்துகிட்டு போய் அந்த சக்கையிலேருந்து அந்த சாறு எடுத்து அதை சர்க்கரையாக மாற்றுறது, அது ஒரு ப்ராசஸ். அதுக்கப்புறம் தேர்டு என்னென்னா டிஸ்டிலரி யூனிட், அதாவது என்னென்னா இங்கே மொலாசஸ் அப்படின்ற ஒரு பை ப்ராடக்ட் கிடைக்கும் இந்த சுகர் ப்ராசஸ் அப்போது. அதை எடுத்துகிட்டு போய் ஃபெர்மெண்டேஷன் பண்ணி அதிலிருந்து எத்தனால் ஆல்கஹால் எடுப்பாங்க, அது டிஸ்டிலரி யூனிட். இந்த கேன் டிபார்ட்மெண்ட்டில் என்ன ப்ரொசீஜர்னால், முதல்ல அந்த கரும்பை எந்த விவசாயி விளைவிக்கிறாங்க அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கரும்பை அறுவடை பண்ணுவாங்க. அறுவடை பண்ணதுக்கப்புறம் அந்த கரும்பை ஃபேக்ட்ரிக்கு கொண்டு வருவாங்க. இதுதான் கேன் டிபார்ட்மெண்ட் அவங்க செய்கிற வேலை. சக்தி சுகர்ஸ் நிறைய மானியம் விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. அதில் என்னென்னா கரும்பு நடுறதுக்காக 10,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த நிலத்தை தயாரிக்கிறதுக்காக 10,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. அப்புறம் வெர்மி கம்போஸ்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு டன்னுக்கு 8,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த கேன் டிபார்ட்மெண்ட் நிறைய டெஸ்டிங் பண்ணுறாங்க, எந்த கரும்பு வெரைட்டி நல்ல விளைச்சல் கொடுக்குது அப்படின்றதுக்காக. அப்படி அவங்க ட்ரையல் பண்ணதில் கிடைச்ச ரிசல்ட் என்னென்னா கோ 2001 இந்த வெரைட்டி நல்ல விளைச்சல் கொடுக்குது அப்படின்னு கண்டறிஞ்சு அதை விவசாயிகளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சக்தி சேவை மையம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எதுக்குன்னா விவசாயிகளுக்கு உதவி பண்ணுறதுக்காக, அதாவது மானியம் வழங்குறது, அறிவுரைகள் கொடுக்கறது, இதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. இந்த சக்தி சுகர் மில் இதில் என்னென்ன ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கன்னா, மெயின் ஆஃபீஸ், இவங்களோட மெயின் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. அந்த கோயம்புத்தூரில் ஒரு சேர்பர்சன் இருப்பார். அதுக்கு கீழே இப்போது அந்த சக்தி நகரில் இருக்க மில்லில் யார் யார் இருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு MD இருப்பார், அதாவது மேனேஜிங் டைரக்டர், அவர் தான் ஹெட்டு. அவருக்கு கீழே பிரசிடெண்ட் இருப்பாங்க. அவருக்கு கீழே வைஸ் பிரசிடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேன் மேனேஜர், கேன் இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்க. அடுத்தபடியாக நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் பற்றி பார்க்கலாம். இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் பற்றி எங்களுக்கு மெய்யப்பன் அப்படின்ற லெபார்ட்ரி இன்சார்ஜ் அவர் தான் எங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஃபஸ்ட்டு என்னென்னா, அந்த ஃபார்மர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண கரும்புகளை ஃபஸ்ட்டு லோடிங் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு லாரிகளில் கொண்டு அதை இறக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பெல்ட் கன்வேயர், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி அதை கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த கரும்புகளை வெட்டுவாங்க. வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட், அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் எதுக்குன்னா, இந்த கரும்புலேருந்து சக்கைகளை எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை செய்கிற ஒரு யூனிட். அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெட்டி வச்ச கரும்புகளை ஃபஸ்ட்டு மில்லுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த ஒரு 6 வகையான மில்லு இருக்கும். அந்த 6 வகையான மில்லில் இந்த கரும்புகளை அதில் லோட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்போ அந்த கரும்புலேருந்து சாறை மட்டும் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. எடுத்த கரும்பு சாறிலேருந்து சர்க்கரையாக மாற்றுறதுக்காக முதல்ல அந்த சாறை கொதிக்க விடுவாங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதில் pH லெவல் நியூட்ரலில் இருக்கணும், அதாவது 7ல் இருக்கணும். அதுக்காக லைம் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி அந்த pH கரெக்ட் பண்ணுவாங்க. அப்படி அந்த சாறை கொதிக்க வைக்கிறப்போ பெரிய பெரிய பொருட்கள் அதில் இருந்தால் அதெல்லாம் கீழே செட்டில் ஆகும். அப்படி செட்டில் ஆகுறது அதுக்கு பேர் ப்ரெஸ்மட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரெஸ்மட்டை கம்போஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. கம்போஸ்ட்டாக எடுத்து அதை விவசாயிங்களுக்கு கொடுக்குறாங்க.
அந்த கரும்புலேருந்து சாறை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்க சக்கைகளை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுற மாதிரி ஒரு மிஷினில் விட்டு கட் பண்ணி அதை வந்து தனியாக எடுத்து வச்சுப்பாங்க. அந்த சக்கைகளை வந்து பவர் ஜென்ரேஷன், அதாவது கரண்ட் தயாரிக்கிறதுக்காகவும் மிச்சத்தை வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கும் கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேக்கம் பாயிலிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா, நம்ம சர்க்கரையும் அது கூட மொலாசஸ் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸும் இது ரெண்டுமே கலந்து இருக்கும். இதை வந்து பிரிக்கிறதுக்காக தான் வேக்கம் பாயிலிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது பண்ணுறப்போ வந்து ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சர்க்கரை கிடைக்கும். இதில் ஏ கிளாஸில் கிடைக்கிற சர்க்கரையை வந்து விற்பனை பண்ணுவாங்க. பிசி அப்படின்னு கிடைக்கிற அந்த சர்க்கரைகளை வந்து அடுத்த வேறு ப்ராசஸ்க்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இந்த வேக்கம் பாயிலிங்லேருந்து கிடைச்ச ஏ கிளாஸ் சர்க்கரைகளை எடுத்து காய வச்சு அதை சைஸ் வாரியாக பிரிப்பாங்க. அதில் 2 இருக்குது, S30, M30. S30ன்றது வந்து ஸ்மால் சைஸ், அதாவது சிறிய சைஸில் இருக்கிறது. M30 அப்படின்றது வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்க சைஸ். இந்த வாரியாக பிரிச்சுட்டு சுகர் குடவுனில் போய் சர்க்கரையை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. இப்போது இந்த ப்ராசஸ் மூலயமா சர்க்கரை தனியாக, மொலாசஸ் தனியாக பிரிச்சுட்டாங்க. இப்போது இந்த மொலாசஸை வந்து நெக்ஸ்ட் வந்து டிஸ்டிலேஷன் யூனிட்டுக்கு கொண்டு போவாங்க, எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. இப்போது டிஸ்டிலேஷன் யூனிட் பற்றி பார்க்கலாம். இதை பற்றி திரு பொன்பாண்டி, டெப்புட்டி மேனேஜர், இவர் வந்து எங்களுக்கு வந்து இதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராசஸ் யூனிட்டில் இருக்க மொலாசஸை வந்து டிஸ்டிலேஷன் யூனிட் கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போயிட்டு அதில் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. ஈஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது 2 ப்ராசஸ் ஆகி நமக்கு வந்து கடைசியில் ஆல்கஹால் கிடைக்கும். ஆல்கஹாலும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும். இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஃபெர்மெண்டேஷன், அதாவது நொதிக்க விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த ப்ராசஸ் மூலியமாக தான் நமக்கு மொலாசஸ்லேருந்து ஆல்கஹால் வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறம் இந்த கிடைச்ச ஆல்கஹாலை ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து விற்பனை கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இதிலேருந்து வர எஃப்ளூயண்ட், அதாவது கழிவுகளை வந்து ப்ரெஸ்மட்டு கொண்டு போயிட்டு இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி கம்போஸ்ட் ஆக்கி அதை வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. சக்தி சுகர் லிமிட்டடில் இருக்கிற 3 யூனிட் பற்றி பார்த்தாச்சு. இவ்வளோ தான் இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட தகவல். இவ்வளோ நேரம் இந்த பொறுமையாக அந்த தகவல்களை கேட்டதுக்கு நன்றி. உங்களுக்கு மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை தட்டிடுங்க. நன்றி.